Hi team, very good morning. 8% Subhashini challenge team of Prestige. என்னோட அப்ளைன் வந்து பிரான்ஸ் டைரக்டர் ராஜா பிரதர், சில்வர் டைரக்டர் கௌரி ரமா சிஸ்டர், கோல்டு டைரக்டர் முத்துலட்சுமி சிஸ்டர். நான் அந்த வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே சூட்டபிள் ஆகல. ஏன்னா முக்கியமா வந்து நம்மளோட குழந்தைங்களை பார்க்க டைம் இல்லை. ஸோ அதனால வந்து மற்றவங்களும் நம்மள வந்து பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்றதால நான் வந்து இந்த ஜாப் வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பார்ட் டைம் ஜாப் நான் தேடி பார்த்தேன். எனக்கு அது வந்து சூட்டபிளாகவே இல்லை. ஏன்னா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றதுனே தெரியல. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் ராஜா பிரதர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அப்பயும் வந்து எனக்கு நம்பிக்கையில வாங்கிட்டேன், கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய விசிட்டிங் கார்டு பிட் நோட்டீஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் கால் பண்ணும்போது எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் சர்வீஸ் அந்த மாதிரி வரும்போது இது ஒரு ஃபேக் மாதிரி தானே இருக்கும். நம்ம ஏன் கால் பண்ணணும் விட்டேன். அகைன் திருப்பி நான் போய் பசங்களை போய் கூட்டிட்டு வரும்போது திருப்பி என்னை பார்த்து திருப்பி இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்து இது என்னோட நம்பர் தான், நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் திருப்பி அகைன் அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது எல்டிபி ஷேர் பண்ணாரு. எல்டிபி ஷேர் பண்ணி அந்த எல்டிபி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, இது வந்து ஜெனியூனானது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தது. ஆனா வந்து மந்த்லி ப்ராடக்ட் வாங்க நம்மளால முடியுமா? ஏன்னா வீட்டுல இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல சப்போர்ட்டிங் கிடையாது. ஆனாலும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா எடுத்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்ன ஒண்ணுனா அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் வந்தது. அப்ப நான் பண்ணேன், நான் கௌரி சிஸ்டரை கேட்டேன், சிஸ்டர் இது வந்து ஃபேக் எல்லாம் கிடையாதுல்ல, இது வந்து ஜெனியூன் தானே, ஏன்னா மந்த்லி ப்ராடக்ட் வாங்க சொல்றாங்க, என்னால முடியாது. அப்ப அவங்களும் சொன்னாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராஜா பிரதரும் அதான் சொன்னாரு, நீங்க மீட்டிங் வாங்க, ஃபர்ஸ்ட் 8 to 9 மீட்டிங் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த பிசினஸ் பத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நான் மீட்டிங் வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை வந்தது அப்படின்னா, எல்லாரும் வந்து லைவா பேசினாங்க. இதுல வந்து ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. எனக்கு அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை கொடுத்தது, அது மட்டும் தான். ஏன்னா சரவணன் சார் கூட இப்ப நம்ம எப்படி இங்க லைவா அட்டன் பண்றோமோ அதே மாதிரி சரவணன் சாரும் நம்ம கிட்ட லைவா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை வந்தது. அடுத்தது வந்து 10ஆம் தேதி ஆனா வந்து நம்மளோட குரூப்ல வந்து இன்கம் ப்ரூஃப் எல்லாருமே வந்து இன்கம் ப்ரூஃப் சென்ட் பண்றதை நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ கண்டினியூவா நம்ம இந்த ஒர்க் எடுத்து பண்ணணும், வீட்டுல சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இதுல ஜாயின் பண்ணி அக்டோபர் 19 ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 14 பிவி கிட்ட அந்த டைம்ல நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்றதால ஒரு 14 பிவி பண்ணேன். இப்போ வரைக்கும் 60 பிவி கன்ஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 100 பிவி பெனிஃபிட் எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு வந்து நான் 60 பிவி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நான் 100 பிவி கண்டினியூவா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ வந்து நான் 8% வரும்போது எப்போ வந்தேன் அப்படின்னா டிசம்பர் 31 லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு அப்ளை தான் சப்போர்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிருக்கேன். முக்கியமா யார் அப்படின்னா சில்வர் டைரக்டர் கௌரி ரமா சிஸ்டரும் முத்துலட்சுமி சிஸ்டரும், தென் அதுக்கப்புறம் வந்து சில்வர் டைரக்டர் தினேஷ் பிரதர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. அந்த டைம்ல தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி முடியும் சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த ஜான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ இயர் வந்து எனக்கு ஒரு பெருசா தெரிஞ்சது. நம்ம ஒரு 8% வந்தோடனே எனக்கு இவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அது சொல்றதுக்கே தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து இப்போ வந்து நம்மளோட ஜூன் மந்த்ல வந்து நம்மளோட சரவணன் சார் வந்து பிரான்ஸ் டைரக்டர்லாம் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த அவார்ட்ல வந்து பிரான்ஸ் டைரக்டர் வித் டிவியோட நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கௌரி ரமா சிஸ்டரோட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. நான் எந்த டைம்ல ஃபீல்டு ஒர்க் போலாம் சிஸ்டர், நம்ம இந்த வாரத்துல இந்த டைம்ல போலாமா அப்படின்னு கண்டிப்பா வாங்க சிஸ்டர் போலாம் அப்படின்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது அந்த இடத்துல கௌரி சிஸ்டர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த டைம்ல இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுவேன், எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணி கேட்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்ளைன் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இந்த இடத்துல நான் திருப்பி அகைன் உங்களை தேங்க் பண்றேன். தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா வந்து நான் அடுத்த லெவல் போவேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். விஷ் யூ வெல்கம்.